இருங்க 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 கொடுங்களோ கத்திரி கட் பண்ணுங்க. பெருசாக இருந்தால் இந்த மாதிரி பெருசாக வச்சு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. பெருசாகவும் பாருங்க, பெருசாக வந்து கொஞ்சம் ட்ரம்மில் மாட்டிக்குங்க. அதெல்லாம் வந்து பெருசாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அது யார் என்னன்னு பாருங்க. ஒரு துணியாக தான் விடணுங்க, ரெண்டாக விடக்கூடாதுங்க. சரிங்களா? லைட்டாக இழுத்து பிடிச்ச மாதிரி ஓட்டணுங்க. ரெண்டு இந்த பக்கம் அந்த பக்கம் விடலாங்க. அப்படி வாங்க. கை செட் ஆகணும். சரிங்களா? இந்த மாதிரிலாம் போகாம பார்த்துக்கணும். இந்த மாதிரி விட்டு போய் இந்த கம்பியில் சிக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி மடங்கி போச்சு ஏதாச்சும் கம்பியில் சிக்கிடுங்க. நம்ம வந்து ரிவர்ஸ் போட்டுக்கணும். சரிங்களா? இதை போட்டுங்க. இந்த மாதிரி சிக்கும் போதுங்க நம்ம இன்னொன்று ஒரு இது வச்சு எடுக்கணும். கத்தி வச்சு அழுங்க இது எடுத்துருவோங்க. அதை விட்டுருங்க. இது மட்டும் எடுத்துருங்க. மடங்குனாலோ திருவுனாலோ இந்த கம்பியில சிக்கிருங்க. சரிங்களா? மடங்காம நம்ம வந்து இப்போ 2 துணி வந்து விட்டோம்னா மடங்கிருச்சு, அது கசகசன்னு போயிருச்சு. அப்படி போகாம பார்த்துக்குங்க. நான் 3 இது எடுத்து வச்சிருந்தேன் நான். இருங்களோ, எங்க இருக்குது பாருங்க, அங்க பாருங்க. பாஸ் பண்ணி சரியா கேட்கல, சொல்லுங்க. அந்த மாதிரி தான் நீங்க தண்ணி எடுத்து வச்சிருங்க. எடுத்துக்கோங்க. 2 இன்ச்சு வந்தா ஓகே. இந்த அளவுக்கு வந்தா ஓகேங்க. அதுக்கு மேல கம்மி வந்தா நீங்க தண்ணி எடுத்து வச்சிருங்க. அப்போ நீங்க நூல் போடும்போது போட்டுவிட்டாலும் ஓகே, இல்லை நீங்க கொண்டு வந்து கொடுத்தாலும் மாத்திக்கலாம். இதெல்லாம் பிரிக்க முடியாது. இதெல்லாம் பிரிச்சாதீங்க, வேஸ்டா போயிருங்க. ஆமா, அது நீங்க என்ன, நீங்க ஒரு எல்லாம் வராதுங்க. இது என்ன ஒரு 2 கிராம் 3 கிராம் நீங்க ஒரு பண்டல் எடுத்தீங்கன்னா ஒரு மீறி போனா 2 கிலோ அந்த மாதிரி தான் வருங்க. அந்த மாதிரி வரும். சில கெட்டியா துணி வருங்க, அது வந்தாலும் பிரிக்காதுங்க. நாங்கள் மேக்ஸிமம் வந்து இங்கே வந்து போடும்போது நாங்கள் எடுத்துருவோம். அதுக்கு தான் நாங்கள் கொட்டி விடுறோம். போடும்போது எடுத்துருவோம். அந்த மாதிரி எடுத்துட்டா நீங்கள் கொடுத்துக்கலாம், மாற்றிக்கலாங்க. மேக்ஸிமம் அகலமாக தான் வருங்க. உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இந்த எப்படி வருதுன்னா இப்போ இங்கே வருது பார்த்தீங்கன்னா பெருசாக வருங்க. கீழே போக 1 2 சிறுசு வருங்க. தெரியுதுங்களா? அந்த மாதிரி வர்றதா வருங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 20 பீஸ் வந்துச்சு அப்படின்னா அதில் 1 வருங்க. அது அந்த மாதிரி தான் வருங்க. முடிஞ்ச அளவுக்கு பெருசு தான் வருங்க. ஒரு அந்த மாதிரி பெருசாக வந்தால் கட் பண்ணுறோம்லங்க, அந்த மாதிரி தான் வருங்க. உங்களுக்கு ஒரு மிஷினுங்களா? சரி, ஓகே. உங்களுக்கு எங்கே போகணுங்க? இன்னொன்னுங்க, 2 ஒரே அட்ரஸ் தானுங்களா? சரிங்க. ஏழோ போட்டு ஃபேனை போட்டுருங்களோ, அவ்வளோதான். சரி வாங்க. சரி, உங்களுக்கு போட்டுவிட்டு என்னென்னு பண்ணுங்க சார். நீங்கள் சொல்லுங்கள் சார். நீங்கள் உட்காருங்க. பார்த்துக்குவீங்களா சார்? இந்த மிஷின் வந்து 72,000ங்க. இந்த மிஷின் வந்து 60,000ங்க. இது வந்து 60,000. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 கிலோ ப்ரொடக்ஷன் பண்ணலாம். இது ஒரு நாளைக்கு 40 கிலோ பண்ணலாங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க. செமினா என்ன, ஃபுல் ஆட்டோமேட்டிக் என்னங்க சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, அதுதான் சொல்லுவாங்க. செமினா என்ன, ஃபுல் ஆட்டோமேட்டிக் என்னங்க? இல்லை, சில பேர் கேட்குறாங்க. நான் அதைத்தான் அவங்கள்ட்ட கேட்குறேன். செம்மின்னா என்ன, ஃபுல் ஆட்டோமேட்டிக் என்ன? இது வாஷிங் மிஷினா? தண்ணி போட்டு அதே புளிகிறத செமி ஆட்டோமேட்டிக். அதே பிடிச்சி அதே காய போடும். அதெல்லாம் கிடையாது. நம்ம எடுத்து துணி விட்டு நூல் பிரித்து வெளியே போகும், அவ்வளோதான். ஆமாம், ஆட்டோமேட்டிக்லாம் கிடையாது. நம்ம துணியை உள்ள விடணும். மேனுவல் நம்ம உட்கார்ந்தாதான் மேனுவல். மிஷினே பார்க்கறதா வாஷிங் மிஷின். துணி உள்ள போட்டோம்னு வச்சுக்கங்களேன், அதுவே புழிஞ்சுக்கும், அதுவே காய வச்சுக்கும். அது வேற, இது வேறங்க. இது வந்து துணி நம்ம எடுத்து உள்ள விட்டா நூலா போகுங்க, அவ்வளவுதான். இது 60,000ங்களா? இது 60,000ங்க. இது வந்து இதை வர வந்து இது வந்து 7 இன்ச்சுங்க ரோலரு. இந்த ரோலர் வருது பாத்தீங்களா? அதுல நட்டு போட்டீங்களா இல்லைங்களா? வாங்க, 2 இது ஓப்பன் பண்ணுங்களோ. நீங்க அதையும் நான் தெளிவாக காமிச்சேன், நீங்களும் பார்த்துக்குங்க. அதையும் நம்ம அளவுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிடலாம். மைசே வருங்க. இது வந்து 12 இன்ச்சுக்கு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 72,000 ரூபாய்ங்க. இது ஒரு நாளைக்கு வந்து 30 40 வரைக்கும் பிரிக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து சிறுசுங்க. இது வந்து 1.5 ஜான் வருங்க.
1.5 ஜான் பக்கம் வருங்க. இது வந்து 1 ஜான், 1 ஜான் உள்ள 3/4 ஜான் தான் வருங்க. கொஞ்சம் தள்ளிக்கு இப்படி வாங்க அவங்க அது என் வீடியோ எடுத்துக்கிட்டாங்க. ஆமாங்க, இந்த இவ்வளோதான் வருங்க. இது வந்து 60,000ங்க, அது வந்து 72,000ங்க. அதுதான் ஏன்னா மேக்ஸிமம் வந்து இது கேட்குறாங்கக்கோசரம் வந்து பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனால் இது போகிறதில்ல, அதுதான் போகுது. அப்புறம் துணி எல்லாமே அது ஒரே ரேட்டு தாங்க. 12 ரூபா வித்தியாசமாக இருக்குங்க. இது 60, அது 72. இது பணம் கட்டினோம்னா உங்களுக்கு 1 வாரத்தில் புக்கிங் கொடுத்துருவோம். அது மிஷின் இருந்தால் உடனே எடுத்துக்கலாங்க. ஒரு மிஷின் தான் இருக்குது, ஒரு மிஷின் தான் இருக்குது. துணி 58 ரூபாய்க்கு கொடுக்குறோம், பிரித்து கொடுத்தா 80 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம். 52 80க்கு எடுக்கிறோம். நீங்க வாங்கிட்டு போறாங்கன்னா சப்போஸ் வெளியே யாராவது கேட்டாங்க நம்ம கொடுத்துக்கலாம், தாராளமாக கொடுக்கலாங்க. வெளியே நீ யார் வேணா கேட்டு, இப்போ நீங்கள் ஒரு 300 கிலோ எடுக்கிறீங்க, 300 கிலோவும் வெளியே கொடுத்தாலும் நீங்கள் வெளியே விற்றுக்கலாம். துணி நான் கொடுத்துருவேன். 300 எங்கிட்டையும் கொடுத்துக்கலாம், நான் எடுத்துக்குவேன். 150 கிலோ கொடுத்துட்டு 150 எங்கிட்டையும் கொடுத்துக்கலாங்க. உங்களுக்கு 10 ரூபா எங்கே அதிகமாக வருமானம் வருதோ நீங்கள் அங்கே பண்ணலாம், கொடுத்துக்குங்க. இல்லை எனக்கு வெளியெல்லாம் வேணாம் நீங்களே கொடுங்க, நான் எடுத்துக்குவேன். அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருவோம். 14 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருவோம். 14 வருஷம் நாங்கள் எடுத்துக்கிறோம், பிடிச்சிக்கிறோம். நாங்களே 14 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டுருவோம். மோட்டருக்கு 3 வருஷம் வாரண்டி கொடுத்துருவோங்க, 1 வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துருவோங்க. நான் இருங்க, நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, இருங்க, இல்லை பண்ணலாம், இருங்க, உட்காருங்க, அமைதி உட்காருங்க. 2 நிமிஷம் உட்காருங்க. நின்று இருக்கிறாங்க, இடத்துல இருந்தால் கீழே வந்துட போகிறாங்க. வேஸ்ட் டெலிவரி எல்லாம் வந்து வேஸ்ட் நீங்களே டெலிவரி கொடுத்து நாங்கள் கொடுக்க மாட்டோம். நீங்கள் வேணும் எடுத்துகிட்டு போய்க்கணும், நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துக்கணும். வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணிடுவோம், லாரி சர்வீஸ் பில்லாம் புக் பண்ணிடுவோம். சரி சரி. லாரி சர்வீஸ் புக்கிங்னா அந்த எங்கே வருதோ அங்கே போட்டு. ஆமாம், உங்கள் ஊர் எந்த ஊர்? அந்த நீங்கள் எந்த ஊர் சொன்னீங்க? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் எங்கீங்க? பேரூர். பேரூர். பேரூருக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்குதுங்க, அங்கே வந்துடும் உங்களுக்கு. நேரம் நீங்கள் அங்கே போய் எடுத்துக்கலாம். அங்கே வந்துட்டு கேட்பாங்க உங்களுக்கு டோர் டெலிவரி வேணுமா, இல்லை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய்க்கிங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி பண்ணிக்க வேண்டியது. அதோட டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எல்லாம் வந்து உங்களுக்கு தான். ஆமாம், நாங்கள் இங்கேருந்து லோக்கல்லேருந்து புக் பண்ணிடுவோம். நீங்கள் புக் பண்ண எங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி எங்கேயாவது வரும், நாங்கள் அங்கே போய் எடுத்துக்குவோம். நாங்கள் வண்டி விட்டு எடுத்துக்குவோம். மிஷின் புக் பண்ணால் டெலிவரி எப்படி சார்? அதான் இப்போ சொன்னோம் பார்த்தீங்க, டெலிவரி நீங்கள் எந்த ஊர் சொன்னீங்க? உடுமல்பேட்டை. நாங்கள் உடுமல்பேட்டை புக் பண்ணிடுவோம். நீங்கள் அங்கேருந்து நீங்கள் உடுமல்பேட்டை எங்கீங்க? உடுமல்பேட்டை எவ்வளோ தூரங்க? 3 கிலோமீட்டர். ஓஹோ, எந்த ரோடுங்க? தாராபாத ரோடா இல்லை தள்ளி ரோடு? இது பக்கம் ரோடா? தள்ளி ரோடு. தள்ளி ரோட்டில் உங்களுக்கு பாதி தூரம் வரைக்கும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்குதுங்க. அதான் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இல்லை சார், டிரான்ஸ்போர்ட்டில் உங்களுக்கு நாங்கள் புக் பண்ணி நாங்கள் பணம் கட்டி எடுத்துக்கலாங்க. பணம் கட்டி எடுத்துக்கலாங்க. டிரான்ஸ்போர்ட்டில் பண்ண முடியாது சார், அதெல்லாம் சாத்தியம் இல்லை. சும்மா சொல்லி வந்து வியாபாரம் பண்ணக்கூடாது. இதான் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துக்கணும். இருக்கிறவங்க டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணி நாங்கள் எடுத்துக்குவோம். ஏன்னா இப்போ உங்கள் உடுமல்பேட்டைக்கோசரம் வண்டி வச்சுன்னா 3000 வாடகை வாங்குவாங்க. ஒரு வண்டிக்கோசரம் வாடகைக்கு இந்த 2 பண்டல் 3 பண்டல் வர முடியாது. சரிங்களா? நீங்கள் ஒரு டன் எடுத்தாலுமே பண்ண முடியாதுங்க. அது உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா கேளுங்க. அவ்வளோதானே, வேற உங்களுக்கு ஒரு டவுட்டும் இல்லை. சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது இருக்குதுங்களா? சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. அதான் ஃப்ரீ சர்வீஸ்னா எதாவது எல்லாமே சர்வீஸ்னா உங்களுக்கு ஏதாவது ரிப்பேர்னா பண்ணி கொடுத்துருவாங்க. மற்றபடி உடஞ்சாவோ பிஞ்சு போனாலோ அதில் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா துணி மட்டும் விட்டுருங்க, கெட்டியாக்கி ஏதாவது துணி விட்டுறாதீங்க, ஏதாவது பின்னுக்கு இது விட்டுறாதீங்க, இது உள்ளே போட விட்டுறாதீங்க. அவ்வளோதான். ரொம்ப இருந்துச்சு உடனே. இப்போ நான் வந்துங்க அந்த சிக்கனதை பார்த்தோன்னையுமே இங்கே ஒரு துணி விட்டுருந்தேன், இங்கே முக்கால்வாசி போயிடுச்சுங்க. உடனே மிஷினை ஆஃப் பண்ணிடணும். துணி சிக்கிருச்சுன்ட்டு இருக்கிற துணி உள்ளே விட்டுலான்ட்டு நீங்கள் விட்டக்கூடாது. ஆமாம், அதையும் சொல்லிடுறேன். நீங்கள் இவ்வளோ பெரிய துணி இப்போ நீங்கள் இது இருக்குதுல்ல, அந்த துணி எங்கே? இந்த துணி வந்து விட்டுருக்குறீங்க, இப்போ இந்த துணி விட்றீங்க, இது உள்ள விடும்போதுங்க ஒரு இங்கே இருக்குது, இவ்வளோ தூரம் இருக்குன்னு வச்சுக்கலேன். இப்போ இந்த அளவுக்கு போயிடுச்சு, இந்த அளவுக்கு இருக்குது. இருந்தாலும் மிஷினை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு உருவிடணும். இல்லை இந்த அளவுக்கு போனாலுமே கொஞ்சம் இல்லை இவ்வளோதானே இருக்குன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, அதுதான். இப்போ இந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா இவ்வளோதான் இருக்குதுனாலும் பரவாயில்ல, ஆஃப் பண்ணிடுங்க. ரிவர்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஆமாம், ரிவர்ஸ் போட்டு நம்ம கரெக்டாக நிப்பாட்டி கசா முசன் போக போது அது ரிவர்ஸ்லேயே வந்துருங்க.
சப்போஸ் ஏதாவது கட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம கத்தி விட்டு தான் அழுங்காப்புல எடுக்கணும். இந்த மாதிரி கத்தி வாங்கி வச்சுக்கோங்க. ஊசி நான் வச்சிருந்தேன் பார்த்தீங்களா அந்த கத்தி பல்லு பல்லாக அதுக்கு மேலே வந்து கூர்மையாக்குறது வாங்கிக்கோங்க. இல்லைன்னா சில பட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கி மாதிரி வச்சிருப்பாங்க, ஆக்ஸா பிளேட பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணி நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். அதே தான், அது கொக்கியமாக வாங்கி வச்சிட்டிங்கன்னா கூட போதுங்க, எதுவும் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் அந்த நிறைய இருக்குது, நிறைய பட்டறையெல்லாம் இருக்குது. அது கூட நீங்கள் வாங்கி செட் பண்ணி வச்சுக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு 2 ஆக்ஸா பிளேட் வாங்கி கொடுத்து நீங்கள் ஆளுக்கு கூட வச்சுக்கலாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம நூல் பிரிக்கிறோம்லங்க, அதோட காஸ்ட் எவ்வளோ வருங்க? இப்போ 52 ரூபாய்க்கு நாங்கள் உங்ககிட்ட வாங்குறோம், துணியாக வாங்குறோம். அது வந்து நூலாக பிரித்து நீங்கள் 80க்கு வாங்கிக்கிறீங்க. ஆமாம். அந்த 28 ரூபா வந்து காஸ்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, லாபம் உங்களுக்கு லாபம். அதில் வந்து எவ்வளவு எங்களுக்கு எவ்வளோ செலவாகும் ஒரு கிலோ? எதுக்கால கம்யூனிக்காரனா இருந்தால் அப்படியே இருக்குங்க, எதுக்கால வீடாக இருந்தால். புரியல என்ன சொல்லுது? புரியல. எதுக்கால வீடாக இருந்தால் வண்டியில் போட்டு போட்டு திட்டு வந்துடுவாங்க, செலவே இல்லை அவங்களுக்கு, ஓட்டது அப்படியே மிச்சம். இல்லை இல்லை, அவர் தெளிவாக ஒவ்வொன்றா சொல்லாங்க. பஸ் ஸ்டாண்டில் இருந்தால் பெட்ரோல் செலவு ஒரு 20 ரூபாய் ஆகுது, நீங்கள் உங்கள் செலவு கணக்கு பண்ணிக்கிங்க. அப்புறம் 2 ரூபா கணக்கு பண்ணிக்கிங்க. அப் அண்ட் டவுன் 4 ரூபா, வெளியூர் இருந்தால் 4 ரூபா கணக்கு பண்ணி 24 ரூபா உங்களுக்கு கிடைக்குங்க. இபி எல்லாம் 4 மணி நேரத்துக்கு ஒரு யூனிட்டுங்க. நம்ம டீ சாப்பிட்ற காசுங்க. நீங்கள் ஒரு பக்கம் வேலைக்கு போனால் வண்டியில் பெட்ரோல் அடிச்சு போவீங்கல்ல, 100 ரூபாயில ஒரு பக்கம் வேலைக்கு போக முடியுமா? வேலையும் இல்லைனாலுமே ஒரு டீயாவது குடிப்பீங்களா? அந்த டீ செலவு கரண்ட்டுக்காகு. 4 மணி நேரத்துக்கு எவ்வளோ கிலோ? நீங்கள் வேலை செய்கிறத பொறுத்து, நீங்கள் வேலை செய்கிறத பொறுத்து இருக்குது. 1 மணி நேரத்துக்கு 3 கிலோ ஸ்டார்டிங் பிரிக்கலாம், சரிங்களா? அந்த 1 மணி நேரமும் ஃபோன் பேசக்கூடாது, பாத்ரூம் போகக்கூடாது. நான் சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் என்னமோ பண்ணுங்க, 60 நிமிஷம் ஒர்க் பண்ணணும், சரியா? ஃபோன் பேசக்கூடாது, பாத்ரூம் போகக்கூடாது, வாங்க மச்சத்தில் உட்கார வச்சு நியாயம் பேசக்கூடாது, ஃபோனை பார்த்து வேலை செய்யக்கூடாது. அந்த 1 மணி நேரம்னா 1 மணி நேரம். ஒரு சினிமாவுக்கு போனேன்னு 1.5 மணி நேரம் உட்காந்து ஒரு இடத்துல உட்காடுறீங்களா? 1.5 மணி நேரம் கழிச்சா அவன் இடைவேளை விடுறான். அந்த மாதிரி 1.5 மணி நேரம் வந்து, ஏன்னா ஏன்னு கேளுங்க, சினிமா தியேட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் 1.5 இடைவேளைக்குள்ள 3 நேரம் வெளியே போயிடுவான். அந்த இதில் இல்லாமல் இருந்தால் ஓட்டலாம், கரெக்டுங்களா? யாரும் இன்னைக்கு அப்படி இல்லைங்க. அவன் சொல்லிடுற, நீ 1 மணி நேரம் என்ன செஞ்சது 1/4 மணி நேரமா தான் இருக்கு. நீ 1 மணி நேரம் சொன்னீங்க, 1 நேரம் 1 கிலோ ஓட்டுனா அப்ப நம்ம எங்க போய் சொல்றோம்? பேமெண்ட் எனக்கு வந்துச்சுன்னா அடுத்த நாள் பேமெண்ட் டிரான்ஸ்போர்ட்ல போட்டுவிட்டா, கையிலேயே கொண்டு வந்தீங்கன்னா இப்போ அவர் கொண்டு வந்துருக்காரு ஒருத்தர், எங்க அவர் உட்காந்துருக்காரு, கொண்டு வருவார், அவருக்கு உடனே பேமெண்ட் கொடுத்துருவேன். இதுதான் எங்களுக்கு. எப்போதும் உங்களுக்கு நான் கொடுக்குறது தானே, நாளைக்கு கொடுத்தாலும் உங்களுக்கு தான் கொடுப்பேன். 4 நாள் எடுத்து அடிப்பேன், 5 நாள் வந்து போட்டு சத்தம் வச்சு வக்காளி கேட்பீங்கல்ல, அதை நாங்கள் வச்சுக்க மாட்டோம். அந்த அளவுக்கு சொல்கிறேன். அந்த மானம் கேட்டு சத்தம் போட்டு வார்த்தை வேசி கொடுக்கறதுக்கு கடமையே ஒரே நாள் கொடுத்துடலாமல்ல, ஏனுங்க? வருஷம் பூரா இருக்குங்க, எல்லா வருஷமும் இருக்குங்க. 2 வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் தான் போகுது, 2 வீலரு ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் தான் போகுது. ஒரு நாளைக்கு 200 வண்டி திருப்பூரில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. ஒரு மாதம் கழிச்சு அந்த 200 வண்டி சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது. தேவைப்படுமில்ல துடைக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு. 200 வண்டியுமே ஷோரூமில் விட மாட்டான். பாதி பேர் வந்து தெரிஞ்ச பக்கத்தில் ஒர்க் ஷாப்பில் விட்டுருவான். அப்போ இந்த ஒர்க் ஷாப்புக்கு தேவைப்படுறது இந்த நூல். இப்போ 4 நாள் வந்து அதிகமாகிட்டே தான் போயிட்டு இருக்குது, கம்மியாகாது. துணி கடைன்னா திருப்பூரில் 4 துணி கடை இருக்குதுங்க, அவ்வளோதான். ஒர்க் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம அங்கே போயிட்டே இருக்கு வண்டி, நிறைய ஆகிட்டு இருக்குதுங்க, நிறைய வண்டி போயிட்டு இருக்கு. வேற ஒர்க் ஷாப்பு துடைக்கிறதுக்கு, ஈரமாக இருக்குது துடைக்கிறதுக்கு, வெயிட் தூக்குறதுக்கு, டைல் சொட்டுவாங்கல்லங்க, அந்த கடைசியில் மாவு போடுவாங்க தெரியுமா, டைல் சொட்டி மாவு போடுவாங்க, அதை துடைக்கிற க்ளீன் பண்ணிட்டு இதை வச்சு தான் துடைப்பாங்க, துணியில் துடைக்க மாட்டாங்க. அந்த பனியன் வேஸ்ட் ஃபுல் வேஸ்ட் மாதிரி வருதுலங்க, ஆமாங்க, அந்த இதில் நூலில் தான் துடைப்பாங்க. ஆமாம், கொடுத்துக்கலாங்க. அதெல்லாம் நீங்கள் பாக்கெட் பண்ணி சாம்பிள் நான் வச்சிருக்கேன், ஒரு போட்டோ கூட எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு போட்டோ கட்டி அவன் அந்த கடைக்காரர் வந்து 50 கிராம் ஒவ்வொருத்தரும் வாங்கிட்டே தான் இருப்பான். அவன் வந்து அவனுக்கு தேவையானது முதலையே வாங்கிட்டு இருப்பான். அவனுக்கு தகுந்த மாதிரி இந்த நூல் எங்கிட்ட இருக்குது, உனக்கு எத்தனை கிராம் பாக்கெட்டில் வேணும் அப்படி நீங்கள் பாக்கெட் போட்டால் ஒவ்வொரு ரேட்டுங்க. 50 கிராம் பாக்கெட்டு திருப்பூரே நாங்கள் 7 ரூபாய்க்கு கொடுக்குறோம், நீங்கள் கோயம்புத்தூர் 8 ரூபாய்க்கு கொடுக்கலாம். 50 கிராம் பாக்கெட்டு என்னாச்சு, 1 கிலோக்கு 20 பாக்கெட் வருதா, 8 8 10 160 ரூபாய் ஆச்சா? நீங்கள் 80 ரூபா உங்களுக்கு 50 ரூபா 55 ரூபா அடக்கமாகுதா? நீங்கள் எவ்வளோக்கு கொடுக்குறீங்க? 160 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க, 60 ரூபா போடுங்க, 100 ரூபா கிடைக்குது 1 கிலோக்கு. ஒரு நாளைக்கு 20 கிலோ ஓட்டி நீங்கள் பேக் பண்ணி கொடுங்க, பெருசாலாம் போக வேணாம். 20 கிலோ 20 கிலோ இப்போ ஓட்டி வீட்டில் ஒரு ஆள் ஓட சொல்லுங்க. நீங்கள் போய் 10 கடைக்கு போங்க, 50 கடைக்கு போங்க, 50 கடைக்கு வந்து 5 கடைக்காரன் தான் கேட்பான், 5 கடைக்காரன் தான் வாங்குவான், 45 கடைக்காரன் வேண்டாம் தான் சொல்லுவான். ஏன்னா இதுவே ஒருத்தன் போட்டுட்டு இருப்பா, இவர் போட்டுட்டு இருப்பாரு, நான் கடைக்காரன் இவர் போட்டிருக்காரு, நீங்க போட்டு வந்து இருந்தாலும் எத்தனை நாளைக்கு போடுவான்னு தெரியாது. அதுக்கோசரம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா, அரசனை நம்பி புருஷனை கதைக்கிட்டு. அந்த மாதிரி இவர்கிட்ட வாங்க, உங்ககிட்ட வாங்கி நிப்பாட்டிட்டா, நீங்க நிப்பாட்டிட்டா நாளைக்கு எங்க போய் அலையிறது?
அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா வாரம் ஒரு நாளைக்கு ஒரு ஏரியா கனெக்ட் பண்ணிக்குவேன். ஏன்னா இதுதான் தொழிலுக்கும் போதுங்க. நான் எனக்கு இதுதான் தொழில். நான் முதல்ல வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஏரியா போவேன், ஒவ்வொரு வீதிக்கு போவேன். இன்னைக்கு இந்த வீதி, நாளைக்கு இந்த வீதி, திங்கக்கிழமை ஒரு வீதி கனெக்ட் பண்ணுவேன், சனிக்கிழமைக்கு ஒரு வீதி, அடுத்த வாரம் மறுபடியும் போன கடைக்கெல்லாம் போவேன். அவன் 4 நாளைக்கு அந்த 4 தடவை போயிருப்பேன், 4 வாரம் போயிருப்பேன் அந்த ஒரு கடைக்கு. அந்த கடைக்காரன் சரி இத்தனை வந்திருக்கிறானே ஒன்னா வாங்கி பார்ப்போம் அப்படின்னு பிடிக்கிறதா நம்ம கடை. அதுதான் கஸ்டமர் விடாமுயற்சி. அதான். அப்போ வந்து நீங்கள் 50 கடைக்கு போனால் 2 கடைக்கார வாங்கினாலும் நம்ம தள்ளக்கூடாது, மறுபடியும் போயிட்டே இருக்கணும். அது வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு ஓகே, சரிங்களா? இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு என்கிட்ட கொடுத்துக்குவாங்க. ஆமாம், 10 ரூபா கம்மியாகவே கொடுத்தாங்க. என்னங்க அலைய முடியாத என்னங்க கண்ணு தெரியாத ஊதுபத்தி வித்துட்டு இருக்கிறான் பாக்குறீங்களா? அதெல்லாம் என்னங்க அப்ப நம்மளால எங்கத்த போயிங்க? 2 கை 2 கால் இருக்குது, 2 கண் இருக்குது, கூட ஒரு ஆளை பிடிச்சி ஊதுபத்தி அவனுக்கு எவ்வளவு கிடைச்சிருங்க? ஒரு வீட்டில் நீங்க வாங்க ஒரு 10 ரூபா போயிட்டு ஒரு 2 பாக்கெட் வாங்கி 3 பாக்கெட், நான் கம்பெனிக்கு 50 ரூபா போயிட்டு 2 பாக்கெட் வாங்குவேன், எனக்கு ஒரு 3 மாசத்துக்கு வரும். அவனுக்கு அந்த அது என்ன லாபம் வரும் அவங்களுக்கு? விற்கிறாங்கல்ல. அதுதான். அப்போ தண்ணி தெரியாதானே ஒரு ஹேண்டிகேப் நம்ம ஒரு தொழில் பண்ணி வீதி வீதியா போகும்போது நம்ம ஏங்க போக முடியாது? இது கேவலமான தொழிலா? அருமையான தொழில், டீசெண்டான தொழில், பண்ணலாமில்லங்க. அவ்வளவு, வேற ஒரு விஷயமே பெருசா சொல்ல ஒண்ணுமே இல்லை. சரி மைசி விட்ட காசு வாங்கி, அமௌண்ட் வாங்கி